கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அரும் ஓசை. கெத்செமனே பூங்காவினில் கதறி அரும் ஓசை. எத்திசையும் தோனிக்கின்றதோ எங்கள் மனம் திகைக்கின்றதோ. கண்கள் கலங்கிடுதே. கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறம் ஆக்கினாரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறம் ஆக்கினாரோ. அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ அன்போடு அவர்களை கண்டீரல்லோ. அப்பாவும் அன்பு பெரிது. அப்பாவும் அன்பு பெரிது. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாரோன் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த ஒரு புதிய ஒரு மாதத்தை காணும்படியாக நமக்கு உதவி செய்திருக்கிறார். கடந்த 3 மாதங்களும் தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நமக்கு நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை தந்து இந்த 4வது மாதத்தில் முதலாவது நாள் காலவேளையில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், நம்ம பாடி துதிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நம்ம நிற்பதும் நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை ஒன்று மாத்திரமே. எனவே ஒவ்வொரு நாளும் அவரை துதிங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் நம் மூலியமாக மகிமைப்படுவதாக. இவ்வளோ நேரம் நம்ம பாடி நம்ம துதித்தோம், ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து சொல்ல போகிறோம். இந்த 4வது மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதான வாக்குத்தத்த வார்த்தை, இந்த 4வது மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை 1 யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம்.
1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலியமாக தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய், இடைப்படும்படியாய் நம்ம கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். எங்களை கிருபையால் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல ஒரு நாளுக்காக, வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்கள் கொடுத்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா, இந்த வசனத்தை கேட்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய சத்தியத்திற்குள்ளாய் கர்த்தர் நீங்கள் நடத்திட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் அப்பா ஸ்தோத்திரம் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனம் உள்ளதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்க கர்த்தர் உதவி செய்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமுள்ள நாமங்களில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 4வது மாதத்தில் தேவனாய் கர்த்தர் நமக்கென்று கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு வைத்ததினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு வைத்ததினாலே அவர் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அதே யோவானின் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, யோவானின் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போது தேவனாகிய கர்த்தர் நம்ம மத்தியில் அவர் அன்பு கூறுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் அன்பு கூர்ந்ததுனால தான் அவர் நமக்காக ஜீவனை தந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஏன் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜீவனை தர வேண்டும், ஏன் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் அவர் தான் நம்மை படைத்தவர், அவர் தான் நம்மை உருவாக்கினவர், அவர் தான் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருந்து நம்மை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் நம் மீது அன்பு கூர்ந்து அவர் நமக்காக ஜீவனை தந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்தில் நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே, தேவனுடைய சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியாதனாலே, சாத்தானுடைய சத்தத்திற்கும் அவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்ததுனாலே அந்த இடத்துல பாவம் கடந்து வருகிறது. பாவம் கடந்து வந்ததுனால அங்கே தேவனுடைய அன்பு அவர்களிடத்தில் இல்லாமல் போயிற்று. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள அந்த அன்பு, தேவனாகிய கர்த்தர் மனிதன் மீது உள்ள அந்த அன்பு, அந்த பாவம் என்ன பண்ணுகிறது, அதை பிரித்து விடுகிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போது பாவம் செய்கிற அந்த ஆத்மா பாருங்க, அது சாகவே சாகும் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போது பாவிகளாக நம்ம இருக்கும் பொழுது நாம் அவரிடத்துல அன்பு கூற முடியாது. நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுது அவரிடத்தில் நம்ம அன்பு கூற முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் பாவிகளை நேசிக்கிறவர், ஆனால் பாவத்தை வெறுக்கிறவர். பாவிகளை நேசிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறபடினாலே நம்ம பாவத்தோடு நம்ம இருந்தோம் என்று சொன்னால் அவரிடத்தில் அன்பு கூற முடியாது, அவரும் நம்ம இடத்துல அன்பு கூற முடியாது. அதனால தான் அந்த புஸ்தகத்தில், ஆதியாகம புஸ்தகத்தில் தேவனோடு அந்த மனிதனோடு உள்ள அந்த உறவை சாத்தான் என்ன பண்ணிட்டான், தந்திரமான முறையில் அவன் கடந்து வந்து அந்த தேவனுக்கும் மனிதனுக்குள்ள உறவு, அந்த அன்பை என்ன பண்ணிட்டான், அப்படியே பிரித்து வைத்து விட்டான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ அதற்கு பின்பதாக பார்க்கும் பொழுது பாவங்களும் சாபங்களும் அக்கிரமங்களும் வியாதிகளும் அந்த பெருகி கொண்டே வருகிற அந்த காலங்களில், அந்த நாட்களிலே பெருகி கொண்டே வருகிறது. ஒரு கட்டத்தில் தேவன் பார்க்கிறார், இந்த மனுஷரை அது உருவாக்கியிருந்தனாலே, நான் மனுஷனை படைத்ததுனால நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார், நோவாவின் நாட்கள் வரும் பொழுது 40 நாட்கள் இரவும் பகலும் அது மழை பெய்ததுனால மனிதர்கள் எல்லாமே அங்கே அழிந்து போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு தேவனுடைய கோபம் மனிதர்கள் மீது, தேவனுடைய அவர் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள்னால அந்த அன்பு என்ன பண்ணிடுச்சு, தனிந்து போயிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமாம், அதற்கு பின்பதாக
தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய தாசர்கள் எழுப்பினார், அவர்களுடைய ஊழியக்காரர்கள் எழுப்பினார், மோசேயை எழுப்பினார். அதே போல் அநேக தெய்வத்துடைய தாசர்களை தேவனாகிய கர்த்தர் எழுப்பி அந்த இடத்துல ஜனங்களை நடத்தும்படிக்காக தேவனாகிய கர்த்தர் வழி நடத்தும்படியாக தம்முடைய தாசர்கள் எழுப்பினார், ஆசாரிகள் எழுப்பினார், நியாயாதிபதிகள் எழுப்பினார், ராஜாக்களை எழுப்பினார் என்று சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் பாவம் செஞ்சுட்டா, ஒரு மனிதன் அவன் பாவத்திற்கு உட்பண்ணிட்டா, அவன் என்ன பண்ணணும்? அந்த பாவம் நிவர்த்தி ஆவதற்கு அவன் என்ன பண்ணணும்? ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து அந்த பாவ நிவர்த்திக்காக அவன் பலி செலுத்தணும் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படியாக மனிதன் பாவம் செய்வதும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுப்பதும் அது ஒரு பரிகாரமாக மனிதன் பாவம் செய்வது, அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுப்பது, இது மாறி 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 கடந்து வருகிறதுனால அப்போ ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார்? தனது ஒரே பேரான குமாரனை யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் 16வது வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அப்போ தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய ஆண்டவராகிய தேவன் அவர் அன்பு கூர்ந்ததுனால தானே அவர் ஒரே பேரான குமாரனை மனுக்குலத்திற்காக அனுப்பி தந்தார். மல்கியா அந்த தீர்க்க தரிசனம் அந்த புஸ்தகத்திலிருந்து மத்தேயு அந்த சுவிசேஷம் வருகிற வரைக்கும் இடைப்பட்ட காலங்கள் 400 ஆண்டுகள் மனிதனோடு தேவனோடு ஒரு தொடர்புள்ளாத ஒரு அந்த நாட்கள், ஒரு இருண்ட காலங்கள், அக்கிரமங்களும் பாவங்களும் மீறுதல்களும் அங்கு பெருகின ஒரு காலங்கள். தேவனோடு மனிதனோடு ஒரு தொடர்பே இல்லை, அங்கே அன்பு இல்லை, அங்கே ஒற்றுமை இல்லை, அங்கே ஐக்கியம் இல்லை. அப்படி பாவங்களும் அக்கிரமங்களும் அது பெருகி கொண்டிருந்த அந்த நாட்களிலே அப்போ பாருங்க, ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் அந்த மனுக்குலத்தை எப்படியாவது மீட்கப்பட வேண்டும், இந்த ஜனங்கள் எப்படியாவது மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார். இந்த பூமிக்கு அனுப்பி தந்தது மாத்திரமல்ல, அவர் நம் மீது அன்பு கூர்ந்ததுனால அவர் பாருங்க தன்னைத்தானே வெறுத்து மனித ரூபம் எடுத்து அவர் பாருங்க சிலுவையை சுமந்தார். கடைசி சொட்டு இருக்கிற ரத்தம் வரைக்கும் அவர் மனுக்குலத்திற்காக வாழ்ந்தார், மரித்தார், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வாழ்ந்த நாட்களில் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் சுவிசேஷங்களில் நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் அநேகருக்கு அற்புதம் செய்கிறவராக, அவர் நன்மை செய்கிற ஒரு தேவனாக அவர் சுற்றித்திருந்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் மனிதர்கள் மீது அவர் அன்பு வைத்ததுனால, மனு குலத்தின் மீது அவர் அன்பு வைத்ததுனால, மனிதர்கள் மீது அவர் நேசம் வைத்ததுனால, பாசம் வைத்ததுனால தானே அவர் இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார், கண் தெரியாத பார்வையற்றவர்களை அவர் அந்த காரியத்தில் தேவனாகிய கர்த்தர் விடுதலை கொடுத்து பார்வை அடைய செய்தார். அது மாத்திரமல்ல, நோய்களிலிருந்து ஒரு விடுதலை, மரித்தவர்களிலிருந்து ஒரு புதிய ஒரு ஜீவனை தேவனாகிய கர்த்தர் தந்தார். அப்போ இவ்வளோ பெரிய அற்புதங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள், மனிதர்களால் முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் இந்த மனுக்குலத்தில் வந்து மனிதர்களுக்காக செய்தார். எதற்காக? அவர் இந்த மனுக்குலத்தின் மீது அன்பு வைத்தபடினால, இந்த ஜனங்கள் மீது அன்பு வைத்தபடினால அப்போ தேவனாகிய கர்த்தர் அந்த அன்பின் நிமித்தமாக நம்மை மீட்டெடுத்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ வசனம் சொல்கிறது 3:16 விசுவாசிக்கிறவன், ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அவ பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை நம்ம விசுவாசிப்போம் என்று சொன்னால், அவரை நம்ம விசுவாசிப்போம் என்று சொன்னால் அவன் கெட்டு போகாதபடிக்கு, அவன் நித்திய ஜீவனை அவன் அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவ பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு ஒரு எப்பேற்பட்டதான ஒரு அன்பு. மனிதர்களுடைய அன்பு மாறி போகலாம், உற்றார் உறவினர்களுடைய அன்பு மாறி போகலாம், நம்ம நம்பி இருக்கிறவர்களுடைய அன்பு எல்லாமே ஒரு நாளில் மாறி போகலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அது ஒரு காலம் மாறாது, அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் ஒரு வார்த்தையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம், தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி
தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போது தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போது நம்மளுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாம் அது கழுவப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இரத்தம் தான். கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தம் இந்த உலக மக்கள், இந்த உலக ஜனங்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தங்களுடைய அக்கிரமங்கள் போக வேண்டும், பாவங்கள் போக வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதத்தில் அவர்கள் பரிகாரம் செய்கிறாங்க, பல்வேறு காரியங்கள் அவங்க செய்கிறாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய விசுவாசிக்கிறவர்களுக்கு, தம்மை நம்பி கடந்து வருகிறவர்களுக்கு, தம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு நம்முடைய இரத்தத்தினால அவருடைய பாவங்களை கழுவி, அக்கிரமங்களை கழுவி, சாபங்களை கழுவி அவர் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மீட்டெடுப்பது மாத்திரமல்ல, பிதாவுக்கு முன்பதாக வேதவசனத்தில் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்த 1:8 நாம் வாசிக்கிறோம், தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போது யோவான் சுவிசேஷத்தில் நாம் வேதத்தில் நாம் பார்த்தோம், நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு. ஒருவேளை மனிதர்களுடைய இந்த பூமியிலுடைய வாழ்க்கை அது முடிந்து போகலாம், ஆனால் நித்தியமான ஒரு ஜீவன் உண்டு, அழிவில்லாத ஒரு வாழ்க்கை உண்டு. ஆண்டவரோடு கூட ஆயிரமான வருடங்கள் அரசாட்சி செய்கிற ஒரு நாட்கள் கடந்து வரும், ஆண்டவருடைய வருகையின் போது வரும். அப்போ அந்த நித்திய ஜீவன் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். எப்படி தேவனாகிய கர்த்தர் மனிதர்கள் மீது அன்பு கூர்ந்தாரோ, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் மனிதர்கள் மத்தியில் அன்பு கூர்ந்ததினால அவருடைய சொந்த இரத்தத்தையே, கடைசி சொட்டு இருக்கிற ரத்தம் வரைக்கும் அவர் நமக்காக வாழ்ந்தார், நமக்காக ஜீவித்தார், நமக்காக மரித்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே நம்ம அவர் விசுவாசிக்கும் பொழுது, நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது, நாம் அவருடைய சமூகத்தில் கடந்து வரும் பொழுது, நம்மளுடைய பாவங்களை அவருக்கு முன்பதாக நம்ம அறிக்கையிடும் பொழுது, நம்மளுடைய அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிற ஒரு தேவன், நம்மளுடைய சாபங்களை நீக்குகிற ஒரு தேவன், நமக்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய தெய்வங்களும் இந்த உலகத்தினுடைய மனிதர்களும் இப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறதில்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் மாத்திரமே பாவத்தை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. பாவ மன்னிப்பு நிச்சயம் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இரத்தத்தினால மாத்திரம்தான் நம்ம பெற முடியும். எனவே இந்த நாட்களில் ஆண்டவரிடத்தில் நம்ம அன்பு கூறுவோம். எப்படி தேவனாகிய கர்த்தர் ஒரே பேரான குமாரனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி தந்தாரோ, அவர் நம்ம மத்தியில் அந்த அன்பு கூர்ந்ததுனால, நம்மை நேசிக்கிறதுனால, கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நமக்காக வாழ்ந்தார், நமக்காக மரித்தார். எனவே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தையை நம்ம நம்புவோம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு புதிய விடுதலை தந்து, நமக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை தந்து, நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை தந்து, அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த கால வேளையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை உலகத்தினுடைய அன்பு அது மாயையாக இருக்கலாம், மனிதர்களுடைய அன்பு அது மாயையாக இருக்கலாம், உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு அது மாயையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்போ அது மாறாதது, அது அழியாதது, அது ஒழியாதது, அது நமக்கு நித்திய ஜீவனை தரக்கூடிய ஒரு அன்பாய் இருக்கிறது. அதனால தான் 1 யோவானின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்தில் நாம் வேதத்தில் நாம் வாசித்தோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசித்தோம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, சாதாரண ஒரு மனிதனுக்காக ஜீவனை கொடுக்க முடியாது, தெய்வங்கள் மனிதருக்காக ஜீவனை கொடுக்க முடியாது. ஆனால் நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவர் மாத்திரமே. ஏனென்று சொன்னால் அவர் இந்த மனுக்குலத்தின் மீது அன்பு வைத்தபடினாலே, மனிதர்கள் மீது அன்பு வைத்தபடினாலே அவர் நமக்காக ஜீவனை தந்தார்.
ரத்தம் சிந்தினார், மரித்தார், மூன்றாவது நாளில் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். எனவே நம்ம ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர், நம்ம வணங்குகிற தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். எனவே அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நம்ம போற்றுவோம், ஆராதிப்போம். நமக்காக ஜீவனை தந்த அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்தி காட்டுவோம். நம் மூலியமாக தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாத்தானை மேற்கொள்ளவும், சத்துனுடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடினாலே நாம் அவரை விசுவாசிப்போம், நம்ம அவரை நம்புவோம், நம்ம அவரிடத்தில் அன்பு கூறுவோம். நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி தல்களை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல ஒரு வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம், இந்த கால வேலையில் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் யோவான் சுவிசேஷத்தில் நாங்கள் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்த்த ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பா ஸ்தோத்திரம் அன்பு கூர்ந்ததுனால தான் எங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைச்சது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்ததுனால தான் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது, சாபங்கள் மாறினது, குடும்பங்களில் சந்தோஷம் உண்டாகினது. ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன் அப்பா எங்களுக்கு கிடைத்தது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, இன்றைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஜீவனுள்ளவராக இருக்கிறபடினாலே அப்பா ஸ்தோத்திரம், நாங்களும் இடத்தில் நாங்கள் அன்பு கூர்ந்து ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்முடைய கற்பனைகளை கட்டளைகள் நாங்கள் கை கொண்டு ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நாங்கள் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவரே உம்மை போற்றி பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி அருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தரை மட்டுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். அப்பா, இந்த நாள் அப்பா ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்கப்பா. இந்த அன்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா மாறாதபடிக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நீங்க எங்கள் மீது வைத்த அப்பா அந்த அன்பு எப்படி மாறலையோ அதே போல நாங்களும் ஆண்டவரே உன் மீது ஆண்டவரே அன்பு வைத்த ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த அன்பில அப்பா நாங்கள் நிலைத்திருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மரணத்தினால் எங்களை கழுவுங்க, எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். உடைய நாமம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமங்களில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.